ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்றைக்கு, அதாவது செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்மை 31 நாட்கள், 1-2 அல்ல, 31 நாட்கள் எப்படி காத்தார்? கண்ணின் மணியை போல காத்தார். எப்படி காத்தார்? கண்ணின் மணி என்றால் என்ன? கண்ணுக்கு மணி, கண்ணின் மணி போல கண்ணுக்குள் இருக்கிற அந்த மணி, அந்த பார்வை, அந்த கூர்மை, அந்த விஷன், அந்த விஷன் தான் அந்த நடுவில் இருக்கிறது. அந்த விஷனை எப்படி இந்த இமைகள் மூடி மூடி திறக்கிறதோ அதுபோல ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷம்ல, ஒவ்வொரு செகண்ட், 60 செகண்ட் ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள், 365 நாள் ஒரு வருடம். அப்படியாக கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ஒரு செகண்டும் அப்பா கண்ணின் மணியை போல இந்த கண்ணுக்குள் இருக்கிற மணியை, இந்த விஷனை எப்படி பாதுகாக்க தேவன் நமக்கு இமைகளை வைத்திருக்கிறாரோ, மூடி 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 திறக்கும்படியாக ஆண்டவர் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அது மூடி மூடி திறக்கிற வேளையில கண்ணுக்கே தெரியாத டஸ்ட், கண்ணுக்கே தெரியாத அழுக்கு, கண்ணுக்கே தெரியாத தூசிகள் கூட நம்ம கண்ணுக்குள்ள போகாதபடி அந்த இமைகள் பட்டு பட்டு பட்டுன்னு மூடி மூடி திறக்கப்படும் பொழுது அந்த டஸ்ட், அழுக்கு, எதனா ஒரு பூச்சி வண்டு வந்து விழுன்னா கூட அந்த கண்களை, அந்த இமை, அந்த கண்ணின் விஷனை மறைத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் 31 நாட்களை, அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் இருந்தார். இன்னைக்கு 7 மாதங்களை கடந்து போக செய்திருக்கிறார். இன்னைக்கு 8வது மாசத்தை தேவன் அற்புதமாக நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த 8வது மாசத்தை நம்ம கர்த்தர் கண்ணின் மணி போல காக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக ஒவ்வொரு மாதங்களும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரர் சொன்னார், கடந்த மாசத்துல ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் சொன்னார் வாக்குத்தத்தம், என் மனைவியும் என் பிள்ளைகளோடு வாக்குத்தத்த ஆராதனைக்கு நான் குடும்பமா வந்து நாங்கள் கலந்து கொண்ட போது அன்றைக்கு வாக்கு கொடுத்தார், உன் தேசத்தில் உன் வீட்டில் மழை பொழியும் என்றார். அதோடு கூட அவர் சொன்னார், உன் தேசத்துல உன் வீட்டுல ஆசீர்வாத மழை பொழியும் என்று சொன்னார். அதோடு சொன்னார் என்னன்னா, அந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன் என்று சொன்னார். அப்படியே என் குடும்பத்திற்கு கர்த்தர் திறந்தார். கைகளை தட்டி, கைகளை தட்டி, என் அன்பு தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தங்களை ரிசீவ்டு தி வேர்ட்ஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஏதோ வந்தோம், 4 பாட்டு பாடணும், குத்தம் கத்தன கூணும், ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோம், அப்படி அல்ல, அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஆராதனையை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை போற்றி துதித்து பாடி 6 நாள் நான் கடந்த நாட்கள் 6 நாளும் பணி செய்தேன், சம்பாதித்தேன். சம்பாதிக்க கர்த்தர் என் உடம்புல தெம்பை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். அனுகூலமான அந்த தெம்பும் ஆரோக்கியத்தை கொடுத்ததுனால கர்த்தர் நான் போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க கிருபை செய்தார். அப்ப ஆண்டவர் 6 நாளும் எனக்கு இப்படி செய்தார். இந்த மாதம் முழுவதும் எனக்கு செய்தார். 6 நாளும் செய்த ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, என்னை என் வீட்டாரையும் நீங்க காத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஆராதிக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்க வேண்டும். அவருக்கு நன்றி சொல்லி ஆராதித்து முடித்த பின்பு ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம ரிசீவ் பண்றோம். அந்த வாக்குத்தத்தங்களை சகோதரர் சொன்னார், எனக்கு இந்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே பணமே இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இந்த வீட்டின் வேலையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாக்கு கொடுத்தார். வேலைகள்லாம் நடந்தது. இப்போ ஒரு வேலை இருக்கிறது, லிண்டில் பீம் போடணும், பர்னஸ்லாப் போடணும், இதுக்கு பணம் தேவை, என்ன செய்யத்துனே தெரியல. அப்பா நீங்க சொன்னீங்கல்ல, பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டு பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓன் பிரேயர் பண்ணி முடிச்ச பிற்பாடு நானும் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணப்பா. ஜெபம் அவர் சொல்றாரு, சகோதரன் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதோ மாசம் முடிய போகுது, மாசம் முடி வருது,
புதிய மாசம் பிறக்க போகுது, அதுக்குள்ள என் வீட்டுக்கு லிண்டில் வேலையை நான் தொடங்கி முடிக்கணும் ஆண்டவரே, அது முடியணும், இந்த மாசத்துல அதை முடிச்சிடணும் நானு அப்படின்ட்டு அந்த நீங்க சொன்னீங்க அங்க வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன். அந்த நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு திறந்து கொடுங்க. இது வரைக்கும் செஞ்சுங்க, இப்ப நான் லிண்டலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டுட்டு வேலைக்கு போனேன். போயிட்டு ஒரு 9:30 மணி இருக்கும், என் அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து விழுந்தது. இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என் அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து விழுந்தது. அந்த அமௌண்ட்டை பார்த்தேன், எனக்கு சந்தோஷம் தாங்கல. உடனடியாய் போயிட்டு பேங்க்ல போய் இது உண்மைதானா என்று செக் பண்ணேன். செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு அமௌண்ட் இருக்கிறது அப்படி என்று அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு. அப்போ இந்த பணிகள் இப்படிலாம் செய்யணும், ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. வாக்கு தத்தம் வாரம் சபைக்கு வரோம். நானும் என் மனைவி பிள்ளைகளோடு வரேன். வாரம் வந்து கர்த்தர் சமூகத்துல 6 நாளும் கர்த்தர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி ஆராதித்து வாக்கு தத்தங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன், வாங்கின்னு போறேன். அது மட்டும் இல்ல, மாசத்துல ஒரு நாள் அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரேன். அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை டெய்லி சொல்லி ஜெபிக்கிறேன். அப்ப ஜெபிக்க சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த வருடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னார், அதிசயங்களின் ஆண்டுன்னு சொன்னாரு. ஆண்டவரே, நான் வீடு இல்லாத இருக்கிறேனே, நான் வாடகை வீட்டுல இருக்கிறேனே, நான் இரவு வீட்டுல இருக்கிறேனே, நான் யாரோ ஒரு வீட்டுல இருக்கிறேனே, எனக்கு வீடு வேணும்னு நான் கேட்டு ஜெபித்து கொண்டே வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். வாக்குகள் கடந்து வரும். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நடத்துவார். ஆக இந்த ஆண்டு சொன்னார், அதிசயங்களின் ஆண்டு 2025 ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் ரிசீவ் பண்ண எடுத்துக்கொண்டு டெய்லி ஜெபம் பண்ணுவேன். பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வீட்டை கட்ட கிருபை செய்தார். இன்றைக்கு லெண்டல், இன்னைக்கு 7வது மாசம் முடியுது. இந்த 7வது மாசத்துல ஆண்டவர் அழகான ஒரு 7-8 சதுரம் வீட்டை ஆண்டவர் லெண்டல் லெண்டல் பர்ணசலப்பு போடு வரை கர்த்தரனை அதிசயமாக நடத்தி வந்து விட்டார். ஆக வாரந்தோறும் வருகிற வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். மாதந்தோறும் வருகிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிறேன். வருடத்துக்கு ஒரு முறை வருகிற வருடத்தின் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆக ஒவ்வொரு நாளும் வருகிற பைபிள் ஸ்டடி வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் எனக்கு காரணம், எனக்கு சொந்த இடம் இல்லை. ஆண்டவர் எனக்கு சொந்த இடத்தை கொடுத்தார். என் தாய் தகப்பனும் இல்லை, செத்து போயிட்டாங்க. எனக்கு உற்றவர்களும் கிடையாது. நான் ஒரு அநாத மாதிரி தான். ஆனா அப்படிப்பட்ட எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் ஏசப்பா. அந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் எனக்கு சொந்த இடத்தை, என் இடத்தெல்லாம் என் பங்காளிங்க பிடிங்கினானுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி சரிப்படுத்தி என் கரத்துல கொடுத்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வீட்டை கட்ட. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை கட்ட பள்ளம் வெட்டி அதுல பீமை வச்சுட்டேன். என் பங்காளி என் வீட்டுக்கு இடம் என் இடத்துல எப்படி கட்டுவேன்னு கேட்கிறான். அப்ப கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணி அவன் வாய்களை அடைத்து ஆண்டவர் இதுவரைக்கும் வீட்டை கட்டி கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் அப்படித்தான், ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்படித்தான். எனக்கு கூட இப்ப சமீபத்துல ஒரு நம்ம விசுவாசி குடும்பத்துல பல வருடமா இருந்த பிரச்சனைகள், பலவிதமான பஞ்சாயத்துகள் நடந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆக எத்தனை பஞ்சாயத்து, அதெல்லாம் பண்ணக்கூடாத இந்த ஒரு தேவ மனுஷன், ஐயா நீங்க வந்து இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க பண்ணாத பஞ்சாயத்தா இந்த முதலியார் நயினார் குப்பத்துல அவ்வளோ பஞ்சாயத்து, அவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு எப்படித்தான் இவனுங்க அடங்கினானுங்க தெரியல. உங்க ஒரு நபர் கரத்துல எல்லாம் சரண்டர் ஆயிட்டான். எதிராளிகளும் சரண்டர் ஆயிட்டான். இன்னைக்கு அற்புதமா முடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படித்தான் நான் நன்றி சொல்றது தெரியல அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கடவுள் கொடுக்கிற ஏதோ சர்ச்சுக்கு வருகிறோம், ஏதோ வந்து போறோம் அப்படி கிடையாது. வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். வந்து பார்க்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, ஆராதனை, அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அந்த வார்த்தையின்படி விசுவாசத்துல நம்ம நிக்கணும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் யோபு பக்தன் இருந்தான். யோபு பக்தனை நாம் பார்க்கப்படும் பொழுது இந்த மாசத்துல கர்த்தராகிய தேவன் யோபுடைய காரியங்களை, யோபுடைய வாழ்க்கை வரலாறுத்தான் ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே யோபு ஆனவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கிழக்கத்திய புருஷர்களிலே, கிழக்கத்திய மனுஷனிலே, புத்திரர்களே அவன் மிகவும் திரளான ஆசீர்வாதங்களோடு இருக்கிறான். அவன் திரளான ஆசீர்வாதம். அவனை போல வாழ்ந்தவல்ல. நம்ம சபையை கூட நான் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு மேற்க கொடுக்கல சபை, தெற்க கொடுக்கல சபை, வடக்க கொடுக்கல சபை, கிழக்கில் கொடுத்திருக்கிறார். காரணம், இயேசுவானவர் கிழக்கே வரப்போகிறார். கிழக்கே போனார், கிழக்கத்தான் மீண்டும் வரப்போகிறார். ஆக ஏதன் கிழக்கே தான்
ஐபிராத் ஓடினது, இப்படியாக நதிகளை ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அதே போல தான் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சபையை கிழக்கே கொடுத்திருக்கிறார். ஆக அதாவது அந்த யோபு பக்தன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, அவன் ஆண்டவருக்கு யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமா ஒரு வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வேகமா வாசிக்கலாம். யோபானவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான்? உத்தமன். வாசிங்க. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் ஒரு பேர் கொண்ட வாசி ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், அந்த மனுஷன் தேவனுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். போதும். அன்பான தேவ பிள்ளைகளை அங்க பார்க்கும்போது ஊத் தேசத்துல நீங்க உங்க ஊரை போட்டுங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே போட்டுங்க. பைபிளை வாசிங்க. அந்த வசனத்தை யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க போறீங்க. அப்படி நீங்க எல்லாரும் பைபிளை எடுத்துங்க. அந்த பைபிள்ல ஊத் தேசம் என்றால் நீங்க உங்க ஊரை போட்டுங்க. பரமங்கனி குப்பத்துல பால் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். பனையூர் குப்பத்துல குணால் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆலம்பர குப்பத்துல எசேக்கியேல் ஒரு மனுஷன் இருந்தான். எர்னேச்சத்துல ரமேஷ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ரவி என்ற ஒரு மனுஷன் இருந்தான். பாக்கத்துல டேவிட் என்ற ஒரு மனுஷன் பிறந்தான். நைனார் குப்பத்துல ஜேம்ஸ் என்ற ஒரு மனுஷன் பிறந்தான். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த கிராமத்தை, சொந்த பட்டணத்தை நீங்க சொல்லுங்க. பெண்கள் ஆண்கள் வாசிக்க பார்க்கலாம். ரெடி 1 2 3. முதலியார் குப்பம் என்கிற கிராமத்தில் செலோத்ராஜ் என்கிற ஒரு மனுஷன் நான் பிறந்தேன். நான் அப்படி நீங்க சொல்லிக்க உங்க பேரை. நான் தேவனுக்கு உத்தமனும். இப்ப என்ன பத்தி நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க ஊரை பத்தி, உங்க ஊரை போட்டு, உங்க பேரை போட்டு சொல்லிக்க பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கிற கேட்கிற நீங்களும் கூட உங்க பேரை போட்டுங்க. ஊட்ஸ் என்கிற தேசம் சொல்லப்படுகிறது. ஆக நீங்க உங்க ஊரை போட்டுங்க. என் ஊரை நான் போட்டுக்கிறேன். என்னது இது? வந்த ஊரு இருந்தாலும் இதான் என் ஊரு. சரி, நான் பிறந்த ஊரை சொல்றேன். விளம்பூர் என்கிற கிராமத்துல செலோத்ராஜ் என்கிற ஒரு மனுஷன் நான் பிறந்தேன். விளம்பூர் என்ற கிராமத்துல யாரு? செலோத்ராஜ் ஆகி நான் பிறந்தேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. டேவிட் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பாக்கம் என்ற கிராமத்துல டேவிட் ஆகிய பேர் கொண்ட ஒரு மனுஷன் நான் இருந்தேன் பிறந்தேன் சொல்லுங்க. என்னது? பாக்கம் என்கிற கிராமத்துல டேவிட் என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் நான் தான் அந்த மனுஷன். டேவிட் என்கிற மனுஷன் பிறந்தேன். நான் அந்த மனுஷன். நான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு. அல்லேலூயா. பொல்லாப்புக்கு நம்ம விலகிட்டோன்னு வச்சுங்களேன். யாராவது பொல்லாப்ப பேசினா அந்த இடத்துல இருக்க கூடாது. எவனா பொல்லாப்ப பேசுறவனா இருந்தா அவங்க கிட்ட பழகம் வச்சு கூடாது. அவன் பொல்லாங்கன காரியம், அவன் குடிக்க போறவனா அவங்கிட்ட பழக்கம் வச்சுக்க. நான் கூட அப்படி வருவேங்க. டாஸ்மார்க்கு அந்த ரோட்ல வருவேன். வரும்போது பார்த்தா என்கிட்ட நல்லா பேசுற ஆட்கள், அந்நியர்கள். அந்த இடத்துல பார்த்தா அவன் இறங்கி பைக்கை காரை விட்டு போவான். அத்தோட அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இவன்லாம் ஒரு ஆளாயா? வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி இவனுக்கெல்லாம் எதுக்கு? அற்பமான சொற்பமான இந்த குடிக்கு அடிமையா ஓடுறான குடிகாரம் பேச்சு பொழுது வந்தா போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடு நமக்கு பழக்கமா? அப்படின்னு வெறுத்து ஒதுக்குவேன். அப்ப ஒரு குடிகார புருஷன் கூட இருக்கிற மனைவி எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? புருஷனை என்ன பண்ணணும்? ஒதுக்கணும்னா அவனை அடிச்சு தருத்த கூடாது. சோறு போட மாட்டேன், துணி துவச்சு போட மாட்டேன். ஒருவேளை சர்ச்சுக்கு வராத புருஷனா இருந்தா
சோறு போட மாட்டேன். நானும் சொல்லித்தான் பார்த்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு ரொம்ப சண்டை போடுறாரு. அதனால ஏன் சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வான்னு சொல்லி நான் ஏன் அவர்கிட்ட நான் சண்டை போட்டுக்கணும்? அவருக்கு எனக்கு விரோதம். அதனால நான் அப்படியே கண்டுக்காத விட்டலாம். வேதத்தை சொன்னன்னு வச்சுக்க செத்து போடுவேன். நான் எடுத்து சொல்லிட்டேன்னா செத்த போயிடுவேன். அவன் சர்ச்சுக்கு வராத இருக்கிறான் பத்தியா, அவனை காட்டிலும் முதல்ல உனக்கு தான் சாவு வரும். அல்லேலூயா. செத்தே போயிடுவேன். குடிகாரனுக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடிகாரனுக்கு பணம் கொடுத்து அனுப்புறப்பார், உனக்கு தான் வரும் உபத்திரவம். ஒரு தப்பு பண்றவன் இருக்கிறான் பார், அந்த தப்பு பண்றவனை கர்த்தர் மன்னிச்சிடுவாரு. தப்பு பண்ண துணை போறான் பாருங்க, அவனை மன்னிக்க மாட்டாரு. எனவே கண்டும் காணாத வாழறதுக்கு கண்ணிருந்து பார்க்காதவர் அல்ல, வாயிருந்து பேசாதவர் அல்ல, மூக்கிருந்து மோராதவர் அல்ல, கால் கை இருந்து செயல்படாதவர் அல்ல. அவர் உள்ளுக்குள் இருக்கிற அந்த வார்த்தை வெளியரங்கமாகி நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற, செத்தவனை உயிரோடு இருக்கிற அந்த சுத்த கிருபை தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் ஊட்ஸ் தேசத்துல யார் பிறந்தான்? யார் இருந்தான்? யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமான இருந்தான். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகணும். ஒரு ஆளு பிள்ளைங்களோ ஆண்களோ பெண்களோ சர்ச்சுக்கு வரலன்னா அவர்கள் பொல்லாப்புக்குள்ள போயிட்டாங்க. அவங்கள சீர்படுத்த வேண்டியது நம்ம கடமை, சரிப்படுத்த வேண்டியது நான் கடமை. கத்தி கூவி 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 நாங்க கர்த்தருடைய வார்த்தை விக்கிறோமே, உங்களுக்கு இலவசமா கொடுக்கிறோமே. எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கெட்டு போயிடக்கூடாது, நீங்க அழிஞ்சிடக்கூடாது, நீங்க வீணா போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறோம் தேவனிடத்திலிருந்து. ஆகவே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க மீண்டும் அந்த வார்த்தை, அந்த வாசிங்க பார்க்கலாம். எப்படி வாசிங்க? வாசிங்க வசனத்தை. உங்க வீட்டுல உங்க ஊர்ல படிங்க, எல்லாரும் படிங்க. நயினார் குப்பம் என்னும் கிராமத்துல, பனையூர் குப்பம் என்கிற கிராமத்துல, பரமகேணி குப்பம் என்ற கிராமத்துல யார் பிறந்தது? பரமகேணியில நான் பிறந்தனா? குணாலம் பிரதர் பிறந்தாரா? எசேக்கியேல் பிறந்தாரா? யார் பிறந்தது? பால் தான். பெருமாளை விட்டுணும், அவன் போயிட்டான். பெருமாள் செத்தையா. இப்ப இருக்கிறது யாரு? பால், பவுல். பால், பெருமாள் நவ, அதை விட்டுணும். பால். இப்ப எர்னச்சித்துல யார் பிறந்தது? நான் பிறந்தனா நீ பிறந்த? பரபேசு சொல்லு, யார் பிறந்தது? யார் பிறந்தது? அனு. அதாவது எர்னச்சித்துல நான் பிறந்தனா நீ பிறந்தியா? அப்ப என்ன சொல்லு நீங்க? உங்க பேரை போடணும். எர்னச்சித்தி கிராமத்துல டயானா என்கிற நான் பிறந்தேன். நான் தேவனுக்கு உத்தமி. பெண்கள் சொன்னா உத்தமின்னு சொல்லணும். நான் உத்தமியும். பெண்கள்லாம் சொல்லுங்க, நான் உத்தமி. வாய்த்த சொல்லுங்க பல பெண்கள்லாம். என் புருஷனுக்கு தான் நான் உத்தமி. ஒருத்த விரல படாத உத்தமி. இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறதுனா அடுத்தவன் விரல் கை பார்த்து தான் உத்தமி இல்லாதது, அசுத்தம் நினைச்சுக்கிறாங்க. உத்தமின்னா நம்ம சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கிறது மட்டும் இல்ல. உத்தமன்னா என் பொண்டாட்டிக்கு எந்த தப்பு, என் பொண்டாட்டிக்கு நேரம் நான் யாரையும் கண்ணெடுத்து கூட பார்க்கல அப்படின்றது இல்ல. அது மட்டும் இல்ல உத்தமன். எல்லாவற்றிலும் வானத்துக்கு கீழே பூமி, வெளிநாடுகள்ல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பேர் என்ன? உத்தம தன்மை. அதான் உத்தமி இல்ல, உத்தமம் இல்லைன்னு அர்த்தமா? ஒரு நபர் வாங்க, நாங்க ரெண்டு பேரும் அங்க ஏன் பாக்குறப்பா? என்ன பாரு, கட்டி பிடிக்க வந்தா அங்க போய் கட்டி பிடிப்ப.
இப்ப இவர் இருக்கிறாரு, ஆண் தானே இவரு. இப்ப இவரை நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறேன் நெஞ்சார. இதுக்கு பேர் என்ன? அன்பு வெளிப்படுத்துற. இப்ப இவர் ஒரு பொண்ணு, ஒரு லேடி, இவங்களை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்ன? இப்ப இவரை பொண்ணாவ நினைச்சுங்க. இப்ப இவர் பொண்ணு, இப்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்ன? அன்பு. வெளிநாடுகள்ல இந்த சரீரம் ஒரு பொருட்டு அல்ல, பட் உத்தமன் உத்தமி, உத்தமன் உத்தமின்றது இந்த சரீரத்தில் கரைப்படுவது மட்டுமல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யாருக்குன்னா எப்படி இருந்தான்? தேவனுக்கு. ஆமா, ஆண்டவருக்கு பயப்படுறதே கிடையாது, ஆண்டவருக்கு உத்தமியா இருக்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு உத்தமனா இருக்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு பயப்படுறது கிடையாது. யாரு? ஆண்கள் பெண்கள். ஐயோ, என் புருஷனுக்கு மட்டும் நான் பயந்துக்கிட்டு இருக்கணும், என் புருஷன் கடவுளுக்கு சமம். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு மட்டும் நான் பயப்படணும். மற்ற பாஸ்டருக்கு பயப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேன், ஆண்டவர் ஊழிய செய்ய மாட்டேன், ஆத்தும அறுவடை பண்ண மாட்டேன், சம்பாதிப்பதில் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், இது எதுவும் செய்ய மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா என் புருஷனுக்கு மட்டும் மத்தவன் கை என் மேல படக்கூடாது, என் கை ஒரு எந்த பொம்பளை மேலே பொண்ணு மேலே படக்கூடாது. இதுக்கு பேர் மட்டும் உத்தமின்னு நினைச்சுக்காதீங்க அன்பு சகோதரரே. இதுக்கு பேர் மட்டும் உத்தமன் நினைச்சுக்காதீங்க சகோதரிகளே. இதுக்கு பேருக்கு மட்டும் உத்தமின்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தருக்கு என்னவா இருக்கணுமா? பனையூர் கிராமத்தில் பனையூர் குப்பத்தில் பிறந்த நானு யாருக்கு? யாருக்கு? ஆண்டவரே என்னன்னு பேர் கொண்டவன்? நான் சாத்ராக் என்று பேர் கொண்டவன். பனையூர் குப்பத்தில் பிறந்தேன், சாத்ராக் பேர் கொண்டவன். நான் யாருக்கு? யாருக்குயா? சாத்ராக்கு நான் இல்ல, பனையூர் குப்பத்தில் பிறந்த நீ தான் பிறந்த. இப்ப நீ யாருக்கு? தேவனுக்கு உத்தம. கை தட்டியா? கைய தட்டி இப்ப சொல்லுமா, நீ எந்த ஊர்ல பிறந்த? உன்னதா லாய்ஸ் அங்க பாக்குற லாய்ஸ் யார? எழுந்துரு. நீ எந்த ஊர்ல பிறந்த? யாருன்னு பிறந்த? தோத்துற. யாரா இருக்கு? யாரா இருக்கு பிறந்த? எந்த அப்பாவுக்கு எந்த அம்மாவுக்கா? மேகநாதன். மேகநாதன் செத்துட்டாரு. டேவிட், நீ ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லுக்க எங்கனா மேகநாதன். கர்த்தருக்குள் யாருக்கு? மேகநாதன். மேகநாதன் டேவிட்டுக்கும் எமிக்கும் எத்தனையாவது மக? இரண்டாவது மக. அப்ப நீ யாரு? உத்தமி. யாருக்கு? யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? யாருக்கு? தேவனுக்கு நீ யாரு? உத்தமி. அப்புறம் தேவனுக்கு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவ. யாருக்கு பயப்படணுமா? தேவனுக்கு. தேவனுக்கு உத்தமி. எது எதுல உத்தமி? என் சரீரம் உத்தமியா இருக்குது, என் கர்த்தருக்கு ஆராதனை செய்யத்துல உத்தமியா ஆராதிக்கிறேன், என் கர்த்தருக்கு எங்க அம்மா அப்பா கொடுக்கத்த இப்ப சம்பாதிக்கிற முடியாது, படிக்கிறேன். எங்க அப்பா அம்மா கொடுக்கத்துல முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தசமம் கொடு, எனக்கு காணி கொடு. பஸ் கேட்கிற மாதிரி என்ன பண்ற? பஸ்ஸுக்கு கேட்டு வாங்கின்னு வர மாதிரி, பஸ்ஸுக்கு போகணும் காசு கொடுற மாதிரி நான் காணிக்கு போகணும் கொடு, நான் தசமம் போடு கொடு, நான் மிஷினரி கொடுக்கணும் கொடு, நான் சந்தா கட்டணம் கொடுன்னு அப்பா அம்மா கிட்ட கேட்டு என்ன பண்ற? இதெல்லாம் செஞ்சு இது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா இருந்து உன்னோடு இருக்கிற சிநேகிதிகள் அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி உன்னோடு கூட, அதாவது சாப்பிட்ற, உட்கார்ந்து சாப்பிட்ற, உன்னோடு கூட நீ என்ன சாக்லேட் சாப்பிட்டாலும் அதை பிடியே கொஞ்சம் குடின்னு வாங்கி சாப்பிட்ற. அப்போ உன்னுடைய உடைமைகளை எதிர்பார்க்குற, நீ எடுத்து போகிற காசில் அவங்களும் வாங்கி சாப்பிட்ற. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க, ஒரு ஜூஸ் குடிப்பீங்க, ஒரு பொருள் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க, எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்ற உன் சக சிநேகிதிகளுக்கு இந்த ஏசப்பாவை அந்த அன்பை கொஞ்சம் சொன்னினா, ஆண்டவர் என் அன்பு மகள், என் உத்தமியே, என் ரூபவதியே, எப்படின்னு
என் உத்தமையே, என் ரூபவதியே அப்படின்னா எனக்குள் அழகானவளே. அப்போ யாருக்குள்ள உத்தமி? நானு யாருக்குள்ள உத்தமி? பெண்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்க யாருக்குள்ள உத்தமி? யாருக்கு? யாருக்கு? தேவனுக்கு உத்தமியும் சன்மார்க்கம் உள்ளவரும் தேவனுக்கு பயந்தவர்கள். பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, அட்மின் சொல்லுங்க பிரியா. தேவனுக்கு பயந்து, அதுக்கு முன்னாடி சன்மார்க்கன், அதுக்கு முன்னாடி உத்தமி. அல்லேலூயா. ஆண்கள் நீங்கள் அப்படி இருங்க. ஆண்கள் சொல்லுங்க, நீங்க பொண்டாட்டிக்கு மட்டும் பயப்படக்கூடாது. பொண்டாட்டிக்கு மட்டும் உத்தமம் கிடையாது. யாருக்கு? தேவனுக்கு. சொல்லுங்க, தேவனுக்கு என்ன ஃபர்ஸ்ட் உத்தம. யாருக்கு? சில பேரை பார்ப்போங்க, எவ்வளவு கடன் இருக்கும், எவ்வளவு தேவைகள் இருக்கும். ஆனா அங்க அநேக குடும்பங்கள் நம்ம சபையில பார்க்கிறேன், கர்த்தர் கொடுக்கிற தசமம் கரெக்டா கொடுத்துருவாங்க. ஆனா அநேக பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். as per needs, everything needs heavy. எவ்வளவு தேவைகள், அதிக தேவை இருக்கு. ஆனாலும் அவங்க கர்த்தருக்கு முதல்ல கொடுத்துருவாங்க. நான் பாப்பேன், ஜிபேவில் அனுப்பியிருப்பாங்க, கர்த்தருக்கு நேரடி கொடுத்துருப்பாங்க பாப்பேன். அப்ப அப்படி அதுக்கு பேர் தான் என்னது? கர்த்தருக்கு. கொஞ்ச நேரம் ஆயிட்டாலும் ஏஞ்சல் என்ன சொல்லும்? எப்படி ஏஞ்சல்? பக்கத்து பாரு ஏஞ்சல் என்ன பண்ணும்? பால் என்ன பண்ணும்? அடிக்கும். அப்பா அம்மா போய் அடிக்கும். நேரம் ஆயிடுச்சு இப்படின்னா சர்ச்சுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த உத்தமம் இருக்குதுன்னா, ஒரு ஏஞ்சல் அவ்வளவு பெரிய உத்தமியா இருக்குன்னா, அப்ப அம்மா அப்பா இருக்கிற நம்ம குழந்தைகள் அப்படி இருக்கும்போது, பெரியவர்களாகிய நம்ம நன்மை அனுபவிச்சு நம்ம ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்க நேரம் போகுது, காலம் போகுது. ஞாயிற்றுக்கிழமை சொந்த பந்தம் வீட்டுக்கு போக கூடாது, லீவு போடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நான் உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்தவனாய், பொல்லாப்புக்கு விலகி எங்க வரணும்? கர்த்தருடைய சமூகத்துல. அப்ப அப்படிப்பட்டவனாய் யோபு அவன் இருந்தபடியினால கர்த்தர் அவனுக்கு அந்த 2ஆம் வசனம் வாசிங்க, 1-2. எப்படி? அவனுக்கு 7 குமாரர்கள். எத்தனை குமாரர்கள்? 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். மொத்தம் எத்தனை பேரு? 7 குமாரன். சரி, எசேக்கியேல் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? செத்து பண்ணிட்டு எத்தனை? இல்ல எல்லாம் பிறந்துச்சு, சோத்திரம். எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க. 3ல ஆண் பிள்ளை எத்தனை? 2 ஆண் பிள்ளை, அப்புறம் 1 பொண்ணு பிள்ளை. இப்ப எத்தனை ஆச்சு? நீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா நீங்க எத்தனை சொல்லுவீங்க? 3 பிள்ளை. உட்காருங்க. அப்ப 3 பிள்ளை. அப்ப யோபுக்கு எத்தனை பிள்ளை? 10. மொத்தம் 10 பிள்ளை. அதுல ஆண் பிள்ளைங்க எத்தனை? 7. பெண் பிள்ளைங்க 3. மொத்தம் சேர்த்து 10 பிள்ளைகள். யோபுக்கு 10 பிள்ளை. எதுக்கு கொடுத்தாரு? அவன் உத்தம. அவன் யாரு? உத்தம. அப்புறம் சன்மார்க்கன், அப்புறம் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்ப விலகுகிறவன். பொல்லாப்புன்னா நெருங்க மாட்டான். ஆலஞ்சொத்து அத்தை பண்றதுக்கு இத்த படத்தை அப்படித்தான் மதுரை வீட்டுக்கு போனேன். இந்த வாரம் 29ஆம் தேதி தாய் மாமன் சீரு பக்கத்துல வச்சுக்கிறாங்க. பக்கத்து வீடு அம்மா வீடு. அங்கிருந்து எடுத்துன்னு வரணும். நம்ம ஜனங்க தான் உட்காந்துங்குது. வந்து அக்கா வாங்க, சித்தி வாங்க, மாமி வாங்க, சிஸ்டர் வாங்க, தட்டெல்லாம் எடுத்து வந்துடலான்றாங்க. இவங்களா நாங்க வரக்கிறோமா? இப்படி ஏன்னா அப்பாக்குறாங்க, அம்மாக்குறாங்க, அம்மாக்குறாங்க, அப்பாக்குறாங்க, அம்மாக்குறாங்க, அப்பாக்குறான்னு காட்டுறாங்க. ஐயோ படைக்குது தட்டை தூக்க. நானா பார்த்தேன். அது ஒரு இந்து வீட்டுல நடந்தா பரவாயில்ல,
இந்து சம்பிரதாயமா இருந்தா பரவாயில்ல, முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்குள் நம்ம நடத்துறோம். போயிட்டு அந்த தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க நம்பரு. அப்புறம் பிற்பாடு வீர நட போட்டு வீர மங்கைகள் எழுந்து போய் அவ்வளவு சந்தோஷமா தூக்கிடுவாங்க. அது மட்டும் வேற ஒரு இந்துக்கள் இடமா இருந்திருந்தா, நான் இல்லாத இருந்தா ஆள முந்தி அடிச்சுக்கிட்டு போய் தட்டை தூக்கினாலும் நம்ம ஆளா தந்திருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அங்க என்ன நடந்தது? அவன் 10 புள்ளை பெத்தெடுக்க அவங்கிட்ட என்ன இருந்தது? உத்தமம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்ததுமா, அடுத்த வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகள், 1-2 எத்தனை? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், அப்புறம் 500 ஏர் மாடுகள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், அப்புறம் இவ்வளோ மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான 500-1000 பேருக்கு அவங்களுக்கு பணிவிட வீட்டு வேலைக்கு 1000 அவ்வளவு பேர் இருந்தாங்களா. அப்புறம் அதனால் அந்த மனுஷன் பாத்தீங்களா, கிழக்கத்தி நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? இப்ப டேவிட்ட கேட்ட, ஏம்பா நான் மேற்கு தானே இருக்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்க மேற்கு இல்ல, தமிழ்நாட்டில் கிழக்கே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? கிழக்கே. ஏதேன், கிழக்கே ஏதேன் தோட்டம். கிழக்கு வாசல் வழியா போனார் இயேசு, கிழக்கு வாசல் வழியா வர போறாரு. கிழக்கே அழிபிராத் நதி என்னும் ஆசீர்வாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக கிழக்கத்தி, கிழக்கிலே நமக்கென்று ஆலயத்தை, கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தை கர்த்தர் கிழக்கிலே வைத்து விட்டார். நான் கண்ட தரிசனங்கள், இந்த மீனவ கிராமங்கள், இந்த பகுதியில் இருக்கிற உத்ராட்ச கொட்டை போட்டமா அத்தனை பேரும் கொட்டை பட்டை போட்ட அத்தனை பேர் ஓடி வந்து ஆலயத்தில் விழப்போகிறான். ஆனால் அவங்க என்னை பார்க்கணும்னாலும் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு லட்ச கூட்டங்களை நான் பல ஆண்டுக்கு முன்பாக தரிசனமாக கண்டேன். அல்லேலூயா. அவங்க ஓடி வந்து என்ன சந்திக்க முடியாத, ஆனா வார்த்தையின் சத்தத்தை கேட்பார்கள். ஆனால் என்னை சந்திக்க கூடாமல் போகும் என்று கர்த்தனுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தினார். கொட்டை போட்டவன், உத்திராட்ச கொட்டை போட்டவன், பட்டை போட்டவன் அத்தனை பேர் ஓடி வந்து இங்க விழுகிறான் ஆலயத்துல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது நிறைவேறும். அல்லேலூயா, நிறைவேறும். அப்ப கிழக்கத்தி புத்திரர்களே, யோபுவை போல கிழக்கத்து புத்திரர்களை, புத்திரர் என்றால் சொந்த நம்ம பெத்தெடுத்த புள்ள, புத்திரர்னா நம்ம பெத்த புள்ள. பிள்ளைகள் என்றால் அண்ணன் புள்ள, தம்பி புள்ள எல்லாம் சேர்ந்து பத்திரிகைகளை போடுவோம்ல, குட்டீஸ்னு போடுவோம். அப்புறம் அண்ணன் புள்ள, தம்பி புள்ளன்னு இதெல்லாம் போடுவோம், எல்லாம் போடுவோம். ஆனா தாம் புள்ளன்னா அவன் தான் புத்திரன். ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தாம் புள்ள புத்திரன். பிள்ளைகள் என்றால் எல்லாம் சேர்ந்து வரும், புத்திரர்களா. அப்ப ஆண்டவருடைய புத்திரனா யோபு. அவன் எப்படி இருக்கான்? கிழக்கத்திய மனிதர்களிலே யோபு அந்த புத்திரன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? மிகவும் திரளான பெரியவன் ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தான். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எதனால வந்தது? யாரு பாருங்கப்பா. ஜேம்ஸ் சொன்ன, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க, கைகளை தட்டி. என்னவா இருந்தாரு? இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் யோபு என்னவா இருந்தாரு? உத்தமனா இருந்ததுனால, கர்த்தருக்கு பயந்ததுனால, பொல்லாப்ப காதால கேட்காம கண்ணால பார்க்காம பொல்லாப்ப விட்டு விலகி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை 10 பிள்ளைகளோடு, 7000 ஆடுகளோடு, 3000 ஒட்டகங்களோடு, 500 ஏர் மாடுகளோடு, 500 கழுதையோடு, 500க்கும் மேற்பட்டதான பணிவிடைக்காரர்களாக அவனுக்கு வேலை செய்ய 500 பேருக்கு மேல பணிவிட ஆட்களுமாக அவனுடைய குடும்பத்துக்கு, வீட்டுக்கு இருந்தார்கள். அவனை போல இந்த வேதத்துல ஒருத்தனும் உயர்ந்தவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அவனை போல உத்தமனாய் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நான் அப்படித்தான் என்ன பார்க்கிறேன். கிழக்கத்தி புத்திரனாய் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். கிழக்கிலே தோன்ற அந்த நட்சத்திரமாய், கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரம், இயேசு பிறந்தார் என்ற அந்த பிறப்பின் நற்செய்தி சொன்னது கிழக்கே உதித்ததாம் நட்சத்திரம்.
அந்த நட்சத்திர போல ஆண்டவர் இந்த இடத்துல கல்வாரி கம்யூனிட்டி ட்ரிபிள்சி பேராலயத்தை வைத்து ஆண்டவர் அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எண்ணத்தை ஒளி வீசப்படியாய் அற்புதங்களை அதிசயங்களை கட்ட செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, கடந்த வாரத்துல நான் இங்க மரக்காணம் பக்கத்தில் நகர் என்ற ஒரு கிராமத்துக்கு என்னை போன மாசத்துல என்ன அழைத்தார்கள். அந்த சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணபடியே என்ன அழைத்தார்கள். அந்த சபைக்கு நான் அதற்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த சபையில அழைத்தார்கள். போயிட்டு அந்த இடத்துல அவர்கள் நோட்டீஸ் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல அவர்கள் என்ன அனுப்புகிறார்கள், பிரசித்தி சுகமளிக்கும் வரம் பெற்ற பிரசித்தி பெற்ற தேவ மனிதன் ஆர்ச்சி பிஷப் டாக்டர் செலுத்தராஜ் அவர்கள் வருகிறார்கள். எனவே வந்து நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அற்புத அடையாளங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நோட்டீஸ் போட்டு அவங்க அந்த ஊர்ல அதாவது அந்த சர்ச் இருக்கிற பக்கத்து கிராமங்கள்லாம் கொடுக்கிறார்கள். கொடுத்து அவங்க சபையார் போய் எல்லா கிராமத்திலும் கூப்பிடுறாங்க. எல்லா கிராமத்திலிருந்து குழந்தை பாக்கியம் இல்லாத 5 குடும்பம் வந்தார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் 5 குடும்பம் வந்தார்கள். அப்புறம் கால் கை பலவீனங்கள், கட்டுக்கள், சூனிய மாந்திரிகம், மாய்மால் என்று இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் அநேகர் வந்தார்கள். அநேகர் அங்க வந்தார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் அதிசயங்களை செய்தார். எல்லாருக்கும் எல்லா பலவீனங்கள் நீங்கினது. ஒரு அம்மா சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க, அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு அந்த பாஸ்டர் போன் பண்ணாங்க. போன் பண்ணி சொன்னாங்க, ஐயா இன்றைக்கு நீங்க வந்த போது ஜெபித்த போது ஒரு அம்மாவை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நீங்க ஜெபித்து வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபித்த போது அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகம் அடைந்தார்கள். பரிபூர்ண சுகத்தை அடைஞ்சு அந்த ஊருங்கள்ல இந்த தர்பூசணி பழங்கள்லாம் ரொம்ப விளையும். அந்த தர்பூசணி தூக்கி வண்டியில லாரியில லோடு ஏத்துறதுக்கு அந்த அம்மா போய் அந்த தர்பூசணி தூக்கி லோடு ஏத்தினாங்களாம். அவ்வளவு அற்புதமான இத்தனை வருஷமா இல்லாத சுகத்தை, வேலைக்கே போகாத அவர்கள் உங்களால் சுகம் பெற்று அற்புத சுகத்தை பெற்று இன்றைக்கே போய் வேலை செஞ்சு இருக்கிறாங்கன்னு சாட்சி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தடுத்து சில சாட்சிகள் எனக்கு வந்தது. இப்போ போன மாசத்துல என்னை ஜூலை மாதம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்னை அழைத்தார்கள். ஐயா இந்த ஜூலை மாசம் நீங்க கண்டிப்பா வரணையாண்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாசம் நான் ரொம்ப டைட் ஷெட்யூல்டா இருக்கிறேன், இந்த மாசம் வர முடியாது, நான் அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல வர 4வது வாரம் என்று சொன்னேன். சரி என்று நோட் பண்ணி கொண்டார்கள். அப்ப இந்த 4வது வாரத்துல போன வாரம் நான் அந்த திருச்சபைக்கு நகருக்கு சென்றேன். சென்று அந்த சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து 5 குடும்பங்கள் எழுந்து நின்றார்கள். நின்ற போது வார்த்தை வந்தது, யாரெல்லாம் என்னிடத்துல அன்னைக்கு வந்து என் ஜெபத்தின் மூலம் தேவனுடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது 5 குடும்பங்கள் எழுந்து நின்றார்கள். அதுல ஒரு குடும்பம் சொன்னார்கள், நான் 13 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. இன்னொரு குடும்பம் சொன்னார்கள், 12 வருஷமா குழந்தை இல்லை என்றார்கள். இன்னொரு குடும்பம் சொன்னார்கள், 6 வருடமாக குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். இன்னொரு குடும்பம் சொன்னார்கள், 3 வருடமாக குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். இப்படியாக அந்த 5 குடும்பமும் சொன்னார்கள். ஆனால் ஐயா அவர்கள், நீங்கள் வந்து அன்றைக்கு எங்கள் கட்டுக்களை அறுத்து பாத்தீங்கன்னா, அவங்க கையில பாத்தீங்கன்னா சகப்பு கயிறு, பச்சை கயிறு, நீல கயிறு, ஆரஞ்சு கலர் கயிறு, அப்புறம் அந்த இப்படி ஏக கயிறுகளை இவ்வளவு அகலம், சும்மா இவ்வளவு அந்த கப்பு அளவுல அவர்கள் அவ்வளவு கத்தையா கட்டிக்கிறாங்க கையில. பெண்கள் காலில் ஒரு காலில் கருப்பு கயிறு, பெண்கள் காலில் கருப்பு கயிறு இவ்வளவும் கட்டிக்கின்னு இவர்கள் இருக்கிறார்கள், கோயிலுக்குள்ள சுத்துகிறவர்கள். அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்ப போகும்போது எல்லாரும் கிட்ட வந்தாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். எனக்கு குழந்தை பாக்கியம், இத்தனை வருஷமா இல்லை. ரைட், ஓகே. இந்த கையில் என்னன்னு கேட்டேன். ஐயா எங்க குல தெய்வங்க அங்கங்க போய் கட்டி வச்சுக்கிறோயா, எங்க நம்பிக்கையில இதை அறுத்து கொளுத்தனாதான் உனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வாரு, குழந்தையை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னேன். அப்ப சரிங்க ஐயா, இப்போ அர்த்தம்னு பிடிச்சி பிக்கிறாங்க. நவர் பிக்க இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு கத்திரிக்கோள் எடுத்தார் சொன்ன சிசர் எடுத்துன்னு வந்து பேப்பருங்களை வைங்கண்ண. ஒவ்வொரு கையில காலில் கருத்த நானே அறுத்தேன், கழுத்துல காலில் கையில எல்லாத்தையும் கட் பண்ணி அறுத்து போட்டு மளிகை கடையில் பொட்டலம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சு 5 பேர் கையில 5 பேர் கொடுத்து அறுத்து ஒரு டேபிள்ல ஒரு ஸ்டூல்ல வச்சுட்டு ஜெபம் பண்ணேன். எல்லா கட்டும் விலகச்சு, எல்லாம் விடுதலை பெற்றார்கள். அப்பவே ஆண்டவர் சொன்னார் வாக்கு, இப்பொழுது ஆண்டவர் ஒரு கருவை உன்னுடைய கர்ப்ப பையில சிருஷ்டிக்கிறார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது, வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, போயிட்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து போய் பின்னாடி தீப்பெட்டி எடுத்தார் சொல்லி நானே கொளுத்தினேன். என் கூட வந்தது யாரு, தம்பி பாத்தியா, கொளுத்தும் போது என் கூட நீ இருந்தியா?
இல்லையா? எங்க போயிருந்த? ஓ, காரண்ட் இருந்த. அப்ப என் கூட வெத்திப்பட்டு நடத்த அவங்க ஆளு. சோ அப்ப போயிட்டு பின்னாடி போய் என்ன செஞ்சேன்? போயிட்டு கொளுத்துனேன். கொளுத்து அது எரியிற வரைக்கும் அங்க நின்று, இயேசுவே, இயேசப்பா உங்க நாமத்தினால நான் ஊழியக்காரன் சொன்னேன். இயேசப்பா உங்க நாமத்தினால நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் மூலமா ஊழியக்காரன் வாக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வாக்கு உம்முடைய வாக்கு. இந்த வாக்கு, இந்த ஊழியக்காரன் வாயில் இந்த வார்த்தையை நீங்க அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஒரு காலம் இந்த 5 பேருக்கு ஜெபிச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை அவங்க பெறணும். அடுத்த முறை நான் வரும்போது சாட்சியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை கொளுத்துட்டு அங்க நின்று அங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே ஊழியக்காரன் வார்த்தையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து கர்த்தர் இப்ப நான் போன போது எல்லாரும் சொன்னாங்க, நான் 3 மாசமா கன்சீவா இருக்கிறேன். நான் 3 மாதமா 5 குடும்பத்தாரும் சொன்னார்கள். 5 பேரும் குழந்தை பாக்கியத்தோடு 3 மாதங்களாக அவங்க கர்ப்பவதிகளாக இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தை நல்ல கைகளை தட்டி கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வீடியோவை பார்க்கிற கேட்கிற மக்கள், நேரில் இருக்கிற நீங்களும் சரி, இது நீ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த 100 பேரும் உங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க வீட்டுல போய் அப்பா எங்க போதகர் போனார், ஒரு சபைக்கு அழைத்தாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி போனார். அங்க 5 குடும்பத்திற்கு இந்த மாதிரி இந்த வருஷமாக குழந்தை இல்லை. அவங்களுக்குலாம் அதெல்லாம் கட்டு அவிழ்த்து அவங்களுக்கு ஜோமெண்ட் வாக்கு கொடுத்து ஜோமெண்ட் வந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் 3 மாசம் 3.5 மாசம் கன்சீவா இருக்கிறார்கள், கர்ப்பவதியா இருக்கிறார்கள் என்று உங்க வீட்டுல இருக்கிற 5 பேருக்கு நீ சொன்னு வச்சுக்க. அந்த இந்த 100 பேரும் போய் வீட்டுல போய் 5 பேருக்கு நீங்க உங்க வீட்டுல சொல்லிட்டீங்க, உங்க குடும்பத்துக்கு. அந்த 5 பேரும் போயிட்டு இப்ப என்னாச்சு? நீங்க 100 பேர் போய் 100 5க்கு சொன்னீங்க, 500 பேர் ஆகி போச்சு. இப்ப உங்களோட சேர்த்து 600 பேர். இந்த 600 பேர் என்ன பண்றீங்க? வெளியில போறீங்க. 600 பேருக்கு சொன்னீங்க. 600 பேருக்கு சொல்லும் போது அந்த 600 பேர் போய், சாரி, நீங்க 5 பேருக்கு சொன்னீங்க, அவங்க போய் ஒரு 5 பேருக்கு சொன்னாங்க, அவங்க போய் ஒரு 5 பேருக்கு சொன்னாங்க. இப்படியாய் ஆண்டவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் கீர்த்திகளும் உலகெங்க பரவும். பிரியமானவர்களே, உலகெங்கும் பரவும். ஆகவேதான் யோபு அங்க அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கவத்தான் கிழக்கத்தி புத்திரர்களே அவனை போல வாழ்ந்தவன் யாரும் இல்ல, சரித்திரம் இல்லை என்று கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம உத்தமமா இருக்கணும். நானும் கூட அப்படி தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்தவனுமாய் நான் முகஸ்துதியெல்லாம் பார்க்கவும் மாட்டேன். இவர் இதை நினைச்சுக்குவாரு, இதை சொன்னோம்னா இவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், உத்தமியா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீ வாழ முடியும், உயர முடியும்ன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் முகத்தை பார்க்கவே மாட்டேன். இவங்களுக்கு இது முகத்தை பார்க்கவே மாட்டேன். எந்த முகத்தை நான் பார்க்க மாட்டேன், கர்த்தர் முகத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனவே நீ என்ன நினைக்கிற எனக்கு முக்கியம் இல்லை, ஆனா கர்த்தர் நினைக்கிற வாழ்க்கை நீ வாழ்ந்தாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிற வாழ்க்கையை, கர்த்தர் நினைக்கிற உனக்கென்று வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். அப்படி இருந்த யோபு தான் அவன் தேவனுக்கு உத்தமனா இருந்தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். ஆனபடினால்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் எங்க இருக்கிறீங்க சற்று பாருங்கள். நீங்க எங்க இருக்கிறீங்க பாருங்க. கர்த்தருக்கு பயம் இருக்குதா? கர்த்தரை ஊழியக்காரர் சொன்னா பயப்படுறீங்களா? நான் யாருங்க? அம்மா யாரு? என் குடும்பம் யாரு? கர்த்தருக்கு நாங்கள் ஒரு பாத்திரம் தான். இந்த வார்த்தைகள் எங்க வார்த்தை இல்லை, இது எங்களுடைய வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை. ஒரு ஓய்வு நாளுக்கு வரலன்னா 1000 நாளுக்கு சமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள் ஒழுங்கா வருகிறார்களா? நம்ம வாழத்தானே செய்கிறோம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம். நாளைக்கு வர, இன்னைக்கு வரணும். யாருக்காக வர போறீங்க? யாருக்காக வர போறீங்க? உன் மனைவி பிள்ளைகளுக்காக, உனக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள் ஆசீர்வாதத்திற்காக, உன் மனைவி பிள்ளைகள் பாதுகாப்புக்காக, உன் புருஷன் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். எனவே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாய் யோபு பக்தன் மிகவும் அவன் கர்த்தருக்கு அவர் பயந்தவன், அவன் சன்மார்க்கன், அவன் உத்தமன். அப்படி நம்ம இருந்தா நம்ம கையை நீட்டினா பேய்கள் ஓடும், நம்ம கையை நீட்ட அற்புதம் நடக்கும். கையை நீட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, சகோதரி 1 வருஷமா குழந்தை இல்லையா, 10 வருஷமா இல்லையா,
20 வருஷமா இல்லையா, 25 வருஷம் இல்லையா, இப்ப பாருங்க நான் கையை நீட்டி உனக்கு ஜெபிக்க போறேன். எங்க அப்பா கையின்னு நினைச்சுக்க, என் கையை நீட்டி ஜெபிக்க போறேன். இந்த ஜெபம் எங்க அப்பாவே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அவர்களுக்கு விசுவாச அறிக்கை சொல்லி, விசுவாச வார்த்தை சொல்லி அவர்கள் கையை நீட்டினா அற்புதம் நடக்கும். கிழக்கத்திய புத்திரர்களே, அவனை போல வாழ்ந்தவன் யாரும் இல்லை. அதுபோல கிழக்கே ஆண்டவர் நமக்கு ஏதானாகி இந்த தேவாலயத்தை கொடுத்து, இதுல தேவனுடைய மனுஷனை எங்களை கொடுத்து, பிரியமான தேவ பிள்ளையே, உங்க ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல திருச்சபைக்கு நன்றி அப்பா. ஆண்டவர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல எங்கள் போதகர் குடும்பத்துக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது போல எந்த சபையில விசேஷமான போதகர் குடும்பம் கிடைச்சிருக்காதப்பா. அப்படி என்று நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்க உத்தமத்தை பார்ப்பார், உங்க தேவ பயத்தை பார்ப்பார். உங்க ஊர்ல அது பனையூரா இருக்கட்டும், பரமேனியா இருக்கட்டும், அருணச்சித்தியா இருக்கட்டும், நயினார் முதலியார் ஆலம்பரியா இருக்கட்டும், இல்ல பாக்கமா இருக்கட்டும், மதுராந்தகமா இருக்கட்டும், பலம்பூரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், அந்த ஊர்ல உன்னை போல ஒரு உத்தமனை, உன்னை போல ஒரு தேவனுக்கு பயந்தவனை, உன்னை போல பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிறவனை ஒரு நாளும் உன்னை தவிர வேற யாரையுமே காண மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசிக்கலாம். யோபு புத்தகத்துல, யோபுல 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள். ஆனால் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்கள் மூடக்கொண்ட கொஞ்சம் தோல் மாத்திரமே இருக்கிறது. தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனை போல நீங்களும், தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்தினவர்களை, என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தி அற்று இருப்பது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி ஒட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? அவன் கிழக்கத்திய புத்திரர்களே, அவனை போல தேவனுக்கு பயந்தவனும் அவனை போல உத்தமனும் இந்த கிழக்கத்து புத்திரர்களே ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆனபடினால்தான் அவனை 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 கழுதைகளும் 500 ஏர் மாடுகளும் 500க்கு மேற்பட்ட வீட்டின் பணிவிடைக்காரர்களை வேலை செய்கிறவர்களுமாய் அவன் கிழக்கத்தி புத்திரர்களே அவனை போல ஒருவரும் வாழ்ந்ததில்லை. காரணம், இந்த வாழ்க்கை அவன் தேவனுக்கு உத்தமன். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு உத்தமிகள். யாருக்கு உத்தமிகள்? சத்தமா சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. பெண்கள் மட்டும் சொல்லுங்க, பெண்கள் மட்டும் மேல உயர்த்தி, ஏசப்பா 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 நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். ஏசப்பா. பெண்கள் மட்டும், ஏசப்பா ஏசப்பா நான் என்னப்பா செய்யணும்?
சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். உங்க ஆசை தான் என் ஆசை, உங்க நினைவு தான் என் நினைவுப்பா. நீங்க இல்லாம என்னால இந்த பூமியில குடும்பம் பண்ண முடியாது, குடும்பம் பண்ண முடியாது, வாழ முடியாது. நான் ஏசப்பா, நான் உன் உத்தமி, உனக்கு நான் உத்தமியா இருக்கிறேன், உத்தமியா இருக்கிறேன். உமக்கு நான் சன்மார்க்கனா இருக்கிறேன், உமக்கு நான் பயந்தவளா இருக்கிறேன். நான் ஏதாவது இதுவரைக்கும் தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஆண்கள் உங்க கைகளை உயர்த்துங்க. ஏசப்பா, கையை வலது கை உயர்த்துங்க, மேல பாருங்க. ஏசப்பா, ஏசப்பா, என்ன கொஞ்சம் பாருங்கப்பா. ஏசப்பா, என்ன கொஞ்சம் பாருங்கப்பா. எத்தனை நாள் நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறேன். ஆனா யோபுவை பார்த்தா சத்தமா யோபுவை பார்த்தா, யோபு பக்தனை பார்த்தா, அவரு உத்தம. ஆண்டவரே, உன் பார்வையில நான் உத்தமனா, சன்மார்கனா, உமக்கு பயந்தவனா, என் தேவ மனுஷனுக்கு, என் தேவ மனுஷிக்கு நாங்கள் உத்தமனா, உத்தமியா, சன்மார்கர்களா, நாங்கள் தேவ பயமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பான தேவ பிள்ளையே, வாழ்ந்த தேவனுக்கு உத்தமனா வாழணும், உத்தமியா வாழணும், தேவனுக்கு பயந்தவங்களா வாழணும். உங்கள் அந்த பூமியில நடத்துற தேவ மனிதர்களாகிய எங்களுக்கு நீங்கள் பயந்தவர்களா இருக்கணும், எங்களுக்கு நேரா நீங்க உத்தமர்களா இருக்கணும். காரணம், ஏசப்பா உங்ககிட்ட நேரா வந்து பேச மாட்டார், தேவ மனிதர்களாகி எங்கள் மூலமாகத்தான் பேசுவார். டிவியில வருகிறேன் என்று வருகிறார்களே தேவ மனிதர்கள், அவர்கள் அல்ல. யூடியூப்ல வருகிறார்களே தேவ மனிதர்கள், அவர்கள் அல்ல. உங்களுக்கு ஆவிக்குரிய தேவ மனிதர்கள். அவர்கள் உங்களுக்காக பலிபீடத்துல ராவும் பகலும் கால் கடக்க முட்டி போட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்பி என் மக்களை உத்தமர்களாக, உத்தமிகளாக, தேவ பயம் உள்ளவர்களாக உருவாக்குங்க ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு எறும்பு நாடாம பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஜேம்ஸ் விட்டு நில பிரச்சனை தீர ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல மணி நேரம் இதே பலிபீடத்துல முட்டி போட்டு காத்து கடந்த என் மூலமாகவே அந்த தோட்டத்து பிரச்சனையை கர்த்தர் முடித்து கொடுத்தார். நான் அதை ஜெபம் பண்ணிட்டு போனேன், முடிச்சிட்டு வந்தேன். என் அப்பனுக்கு இதே பலிபீடத்துல வந்து, ஆண்டவரே, புறஜாதி ஜனங்கள் காணும்படியாய் அடியானை ஒரு நியாயஸ்திரியாய், ஒரு நீதிபதியாய் நிறுத்தி, ஆண்டவரே, ஒன்றல்ல, அவங்க பாட்டன் தலைமுறை, தகப்பன் தலைமுறை, ஜேம்ஸ் தலைமுறை, புள்ள தலைமுறை, 4 தலைமுறையான காரியத்தை அடியானை கொண்டு முடித்து கொட்டீங்களே, உங்களுக்கு நன்றி. அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களோ இல்லையோ, நானும் என் வீட்டாரும் இந்த பலிபீடத்தில் நன்றி சொல்லியிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, டிவியில் வருகிறவர்களும் யூடியூப்ல வருகிற தேவ மனிதர்கள் என்று அவர்கள் உங்களுக்காக கால் கடுக்க ஜெபிக்க மாட்டார்கள், அவர்கள் கால் கடுக்க முட்டி போட மாட்டார்கள், அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்கள். அப்படித்தான் இந்த கிழக்கத்திய புத்திரர்ல இன்றைக்கு இந்த ஊழியம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கிழக்கத்து புத்திரர்ல எப்படி யோபு அவன் தேவனுக்கு உத்தமனாக இருந்தான், அந்த உத்தமத்துல தான் நாங்கள் வாழ்கிறோம். தேவனுக்கு அவன் உண்மையாக இருந்தான், அந்த உண்மையில தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அப்படித்தான் இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயந்து இந்த ஊழியமும், இந்த இறைப்பணியும், இந்த சமுதாய பணியும் ஆண்டவர் படிப்படியாய் உயர்த்தி கொண்டு வருகிறார். படிப்படியாய் ஒன்றுமில்லாத வேளையில அப்படியே பட்டினியா கடந்துக்கின வெளியில போகும்போது என்னமோ மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, பிரியாணி சாப்பிட்டு போற மாதிரி வெறும் வயிறோடு வெளியே போவோம். ஆனா பார்க்கிற மக்களுக்கு இப்பத்தான் சுட சுட ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பிரியாணி சாப்பிட்டு வந்தது போல தெம்பும் ஆரோக்கியமாக போவோம்.
பார்க்கிற கண்கள், நம்ம உடை அலங்காரங்கள், நம்முடைய அந்த பிரசன்ஸ், அந்த அபிஷேகம், உடை அலங்காரம் மற்றும் நம்ம போகிற அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த ஆரோக்கியத்தை பார்க்கிற ஜனங்க வாழ்ந்தா இவங்களை போல வாழணும்பா, எப்படிப்பா இது வந்தது, எப்படிப்பா அப்படி இருக்கிறார்கள் என்று நம்ம சாப்பிட்டு திருப்பி தந்து மீதம் எடுத்து பிறருக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் நாம் யோபு போல உத்தமனும் தேவனுக்கு பயந்தவர்கள் இருந்தா நம்ம சாப்பிட்டு மீதி கோடியா அள்ளி பிறருக்கு கொடுத்து அவர்களும் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். அப்படி ஆண்டவர் நம் தேசத்துல, நம்ம பட்டணத்துல, நம்ம கிராமத்துல ஆண்டவர் பேர் விளங்க கர்த்தர் இயேசு நம்மை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை ஹல்லேலூயா. அப்படி இருந்த யோபுதான் ஒரு நாள், நல்லா கவனிங்க, ஒரு நாள் பிசாசானவன் தேவனுடைய தூதன் இடத்துல கடந்து செல்கிறான். நல்லா கவனிங்க, தேவனுடைய தூதன் இடத்துல கடந்து சென்று அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தவனே பிசாசு கேட்கிறான் தேவ தூதன்கிட்ட, தேவ தூதனே, உன்னுடைய யோபு அவனுக்கு பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் நீங்கள் அதிகமா கொடுத்து விட்டீர்கள், உங்க ஆண்டவர் கொடுத்து விட்டார். கவனிங்க, அதனாலதான் அவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்கு உத்தமா இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவருக்கு பயப்படுறான். அவன் நீங்க அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால தான் அவன் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறான். அதனால அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்க, அவன் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவான். தூங்குறவங்க எல்லாம் கரங்களை தட்டி, தூங்காதவங்க கைகளை தட்டி போதும். பிரியமானவர்களே, அப்போ சாத்தான் பேசுறான் தேவ தூதன் இடத்துல. தேவ தூதன் சொல்லுகிறார், என் தேவனுடைய மனுஷன் யோபு யாருடைய மனுஷன்? தேவனுடைய மனுஷன். அவன் தேவனுக்கு உத்தமன், தேவனுக்கு பயந்தவன். ஆனா அதனால தான் என் தேவன் அவனை இவ்வளவு ஆசீர்வதித்தார். நீயோ என்றால் அவனிடத்துல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் அவன் ஆண்டவர் விட்டு ஓடிடுவான் சொல்ற. அதனால சாத்தானே, எங்களுடைய யோபின் இடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கோ, ஒன்றுல எடுத்துக்கோ, அவன் உயிரை மட்டும் தொடாத அப்படின்னு தேவதூத மூலமா ஆண்டவர் பேசிட்டார். பேசின போது அவன் எல்லா ஆசீர்வாதத்தை பிடுங்குறான். கவனிங்க, எல்லா ஆசீர்வாதம் ஜோர்டன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்குறான். கவனிங்க, எல்லா ஆசீர்வாதம் அவன் பிடிக்கிட்டான். ஏன்னா இத கர்த்தரை அனுமதிக்கிறார். அவன் கேட்கிறான், ஆண்டவர் அந்த செல்வத்ராஜ் ஐயாவை அளவில்லாம ஆசீர்வதிச்சிட்டாரு, அதனாலதான் ஏசப்பான்றாரு. எவ்வளோ ஆசீர்வாதம் ஆயிட்டாரு, அதனாலதான் இயேசுன்றாரு. அவரை மட்டும் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கட்டான், எல்லாத்தையும் அந்த ஆண்டவர் எடுத்துட்டா அவர் ஏசப்பாண்டு வரா அப்படின்னு சாத்தான் தர்க்கம் பண்ணுவான். ஆண்டவர்கிட்ட கேட்பான். அப்ப ஒருவேளை என்கிட்ட இருக்கிற அத்தனையும் ஆண்டவர் எடுத்தாலும், யோபு போல என்ன எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்தாலும் என் உயிர் மட்டும் இருக்கும். அந்த உயிர் இருக்கும் போது கூட நான் என்ன தெரியுமா பாடுவேன்? ஆண்டவரே, என் பாட்டு எப்படி இருக்கு தெரியுமா? பாடுங்க. கர்த்தரை நீ பாடு, சர்க்கரை வராது. கர்த்தரை நீ பாடு, சர்க்கரை வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே, துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆராதிச்சி பாடு, ஆட்டு அட்டக்கு வராது. ஆராதிச்சி பாரு, ஆட்டு அட்டக்கு வராது. தூய்மையாக பாடு, சோர்வே இருக்காது. துதித்து பாடு, சோர்வே இருக்காது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா சத்தமா கர்த்தரே, சந்தோஷமா. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. எங்கனா உற்சாகம் வந்தா பாரு, ஆரோக்கியமா எல்லாரும் எழுந்து எல்லாரும் எழுந்து வராது. சிரிச்சி நல்லா ஆடி பாடி பாடு, பல்லு வலி வராது.
சிரிச்சு துதிச்சு பாடு நல்ல உற்சாகமா. வராது துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே கையை தட்டி பாடு கைவலி வராது. கையை தட்டி பாடுனா கைவலி வராதா? நடனமாடி பாடு மாடி பாடு கால்வலி வராது துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே. ஆராதிச்சு பாரு ஆட்டு அட்டக்கு வராது துதிச்சு பாடு சோர்வே இருக்காது ஆராதிச்சு பாரு ஆட்டு அட்டக்கு வராது துதிச்சு பாரு சோர்வே இருக்காது துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே. சந்தோஷமா துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காருவோம். அன்பு தேவ பிள்ளையே, யோபினிடத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னது போல அவன் சாத்தான் கேட்டான். ஏய் சாத்தானே, என் பிள்ளைய நீ வந்து சொல்ற, என்ன துயரம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன பலவீனம் வந்தாலும் என்ன வியாதி வந்தாலும் இருக்கிற அத்தனையும் எடுத்துக்கொண்டாலும் என் புள்ள அவன் உத்தம, என் பொண்ணு அவ உத்தமி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் பக்கத்துல சொல்லு, கை கொடுக்க பார்க்கலாம். சகோதரி நீ உத்தமி. சகோதரி நல்லா சொல்லுங்க, உத்தமி. கண்டிப்பா உங்க வாயிலிருந்து போற அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதனால நிச்சயமா அவங்க உத்தமியா மாறிடுவாங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பொல்லாப்புல இருக்கிறவன் பொல்லாப்புல விட்டு விலகி, பொல்லாப்ப விட்டு விலகி சொல்லுங்க, பொல்லாப்ப விட்டு விலகி. சகோதரியே நீ உத்தமி, உத்தமி. சத்தமா சொல்லு, உத்தமி. சகோதரியே நீ உத்தமி, நீ உத்தமி. தேவனுக்கு பயந்தவ, பயந்தவ. ஆண்கள்லாம் கை கொடுங்க. சகோதரா, சகோதரா நீ உத்தமையா, உத்தம. காலி சேர பார்த்து சொல்லுங்க, உத்தமன். ஜபம் இல்ல, அதனால தான் ஆத்மா வரல. நீ உத்தமனா இருந்தா ஆத்மா உன் மூலமா வந்துடும். சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லு. சகோதரா, சகோதரா நீ உத்தமையா, தேவனுக்கு பயந்தவன். கையை தட்டு, கையை தட்டி. அப்போ சாத்தா கேட்டான். ஏசப்பா என்ன சொன்ன தெரியுமா? யாம்புள்ள, யாம்புள்ள நீ வந்து எனக்கு சொல்றியா? பெத்தவண்ணா மத்த முனுக்குன்னையா தெரியும்? ஏசப்பா என்ன சொல்றாரு சாத்தானை பார்த்து? ஹலோ கவனிங்க. ஏசப்பா அவனை பார்த்து என்ன கேக்குறாரு? பெத்தவண்ணா மத்தவன் நீ, உனக்கு என்ன தெரியும்? என் புள்ள யோப பத்தி, என் புள்ள பாலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் மக ராகமல்லி பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் மக அஞ்சல, அஞ்சலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் மக பிரேமா பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேச வந்துட்ட. நீ என்ன சொல்ற? என் புள்ள கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தை நான் வாங்கிட்டேன்னா, எடுத்துட்டா என்னை விட்டு போயிடுவானா? போயிடுவான்னு சொல்ற. இப்ப சொல்றேன், என் புள்ள கிட்ட இருக்க அத்தனையும் எடுத்துக்கோ. சாத்தானுக்கு கட்டளை கொடுக்குறாரு ஆண்டவர், எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு போ அப்படின்னாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டான். 7000 ஆடு போச்சு, 3000 என்னது ஒட்டகம் போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு,
500 ஏறு மாடு போச்சு, 500 கழுதை போச்சு, 10 பிள்ளையும் போச்சு, 500க்கு மேல வேலையாட்களும் போச்சு, இருந்த ஆசீர்வாதம்லாம் போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வசனத்தை போய் பாருங்களா, எல்லாரும் யாரு, நண்பர்கள் போயிட்டான், பந்து ஜனங்கள் போயிடுச்சு, சொந்த ஜனங்க போயிடுச்சு, உறவினர்கள் போயிட்டாங்க, எல்லாரும் தூசிக்கிறாங்க, சிறு குழந்தை கூட அவனை தூசிக்குது, எல்லாமே போயிடுச்சு. பொண்டாட்டி சொல்றான், யோ என்னையா உன்ன உத்தமத்துல உறுதியாகிறனே, ஆண்டவரை தூசித்து உன் ஜீவனை விட்டு தொலையா அப்படின்றா. யாரு? பொண்டாட்டி சொல்ற. யோபு பொண்டாட்டிக்கு பேரே இல்லை. என்ன பேர் தெரியுமா? என்னது? என்ன தெரியுமா சொன்னாரு யோபு? ஹேய் பைத்தியக்காரி. அப்பெல்லாம் கீழே படுத்து கிடக்கிறாரு, ஃபுல்லா தோல் எல்லாம் அழிவிச்சு, தோலை இல்லை. என்ன இல்ல? தோலை, நம்ம கருப்பு தோலோ வெள்ளை தோலோ சிவப்பு தோலோ இல்ல, எல்லாம் அழுகிடுச்சு, ஒரே நாத்தம். பொண்டாட்டி அவ்வளவு தூரத்துல இருந்து கொம்புல, நீட்டு கொம்புல, அந்த இது இல்ல மாங்காருக்கெல்லாம் ஒரு சிப்பம் வச்சிருப்போம் நம்ம மாங்காவுக்கு, அந்த சிப்ப மாதிரி அந்த முனையில கொம்புல கட்டிட்டு அதுல தண்ணி எடுத்து ஊத்தி தூக்கிக்கிட்டு போய் தூரத்துல இருந்து யோபு இப்படியே படுத்துக்கிறாரு. என்ன, ஒரே ஒரு எலும்பு இருக்குது, இதெல்லாம் அழிவு போச்சு, தோலெல்லாம் அழிவுச்சு, வெறும் மாம்சம், நாத்தம், ரணம். அப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த தண்ணி அந்த வாயில ஊத்துறாரு. அவன் கொம்புல தூக்கிட்டு போய் இப்படி தூரத்துல நின்னுக்கிட்டு பொண்டாட்டி. அப்ப சொல்றா, படுபாவி ஏன் உயிராகிற, இப்ப கூட இயேசு இயேசு இயேசுன்ற, தேவன் தேவன் தேவன்ற, உன் ஜீவனை விட்டு தொலையா, செத்து போயா அப்படின்றா பொண்டாட்டி. அப்ப கூட என்ன சொல்ற தெரியுமா? அடி பைத்தியக்காரி, 7000 ஆடு, 1 2 7000 ஆடு, 1 2 குட்டி போட்டா 14,000, 3 குட்டி போட்டா 21,000, 5 குட்டி போட்டா 35,000, 7,000 ஆடு, 3,000 ஒட்டகம், 500 ஜத ஏர்மாடு, 500 ஜத கழுத, அவ்வளோ அரண்மனை, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சொத்து, 500,000 பேர் நமக்கு பணிவிடை வேலை செய்ய, நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய அவ்வளோ கொடுத்த ஆண்டவர். பாலும் வெண்ணையும் நெய்யுமாய் புரண்டோடின அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நம்ம உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தோம், ஆண்டவருக்கு பயந்தவனா இருந்தேன். பிசாசு கேட்டான், அப்பா சோதிக்கிறாரு, இது சோதனையின் காலம், அப்பா விட மாட்டாரு, நன்மையை செய்வாரு, இந்த நிலைமையை விட முன்னிலைமை விட பின்னிலைமை அதிக ஆசீர்வாதம் நம்மளை மாத்துவாருன்னு உனக்கு தெரியாத போச்சு நீ பைத்தியக்காரி. நன்மையை அனுபவிச்ச நம்ம தீமை வந்தாலும் அனுபவிக்கின்றே, தீமை வந்தாலும் அனுபவிக்கணுண்டே, பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி முடிச்சாயா தலைவன். நடந்தது என்ன? படுத்த படுக்கல கிடக்கிறான். துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. எங்க இருந்துங்க? படுத்த படுக்கையில என்ன சொல்றா? 25 வசனத்துல, அன்பு தகப்பன், அந்த தகப்பன் யோபுவை போல என் மீட்பர் ஒரு உத்தமனை பார்க்க முடியல, ஒரு உத்தமனை, அதுக்கப்புறம் ஒரு உத்தமனை பார்க்க முடியல, ஒரு தேவனுக்கு பயந்தவனை பார்க்க முடியல. அப்பேற்பட்ட நம்ம உத்தமனா இருந்த நம்ம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பனை, அந்த யோபுவை பார்க்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி வாசிங்க 25 வசனத்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார், இந்த பூமியில வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துல நிக்கணுங்க, அந்த நம்பிக்கையில நிக்கணும். 26 வசனம் என்ன சொல்லுது?
என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இந்த தோலெல்லாம் அழிவு போச்சு, என் மாம்சம் செத்து போகல, என் மாம்சம் இருக்குது, என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். யார பின்னாடி பாடுறாங்க பல்லு வலி வராதுன்னு. பல்லு வலி வந்தா அவ்வளவுதான், ஏசுனார் கை விட்டாரு. டேய் எதுக்கு சர்ச்சுக்கு போற, பல்லு வலிக்குது. பாஸ்டர் போன் பண்ணி கேட்டாருன்னா சொல்லிடு, அந்த பொண்ணு அட்மின் ஒரு பொண்ணுக்குத பிரித்தி சும்மா இருக்காது, போன் பண்ணிக்கினே இருக்க, நைன்னு சொல்லிவிடு. என்னது குடும்பத்துக்கு பல்லு வலி, குடும்பத்துக்கு அம்மா வாத்துச்சு, அம்மா வந்துட்டாளாம், குடும்பத்துக்கு பேதி ஆயிங்குது சொல்லிடு. எது பல்லு வலி வந்தா, பேதி வந்தா, அன்பு சகோதர சகோதரிகளே, போன வாரம் அம்மா செத்துட்டாங்க, போன திங்கட்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் அன்பு மகள் நிர்மலா. அம்மாவை மண்ணுல பொச்சிட்டு எங்க அப்பனை பார்க்க வந்த உடனே ஆண்டவர் பார்வையில் நீ உத்தமி, தேவனுக்கு பயந்தவள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, என் தோல் அடிகினாலும் என் மாம்சத்துல என் ஆண்டவரை பார்க்கிறேன். எந்த வலி வந்தாலும், ஹார்ட் அட்டாக் வந்தாலும், அல்லது வயிற்று வலி வந்தாலும், கிளாட் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், பணம் இல்லாமல் போனாலும், கடன் பாரம் உன்னை மாட்டி தவித்தாலும், வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாலும், என்னென்ன குடும்ப போராட்டங்கள் வந்தாலும், துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே, துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. புருஷனை பார்த்து போன வாரம் போன வருமானம் வரல, முந்தா நாள் போன வருமானம் வரல, நேத்தி போன வருமானம் வரல, புருஷனை பார்த்து கேட்காத,